உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா? புதுசாக என்ன வாங்கலாம்? இது வரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேல செலுத்தலாம்? அடுத்தது என்ன செய்யலாம்? இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம்? இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும். அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன். AMA என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இந்த நம்பரில் வாங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க, நாம் பேசுவோம். ₹1 கோடி சேமிக்கிறதுக்கு ஒரு டீட்டெயில் பிளான் சொல்லுங்க அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டார். அவர் இப்போதான் வேலைக்கு சேர்ந்து வளர்ந்து வருகின்ற ஒரு இளைஞர். அவருக்கு டைம் இருக்கு, வருமானம் இருக்கு, சேமிக்கும் சக்தி இருக்கு, முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்? எதில் கவனம் இருக்கணும்? எதை அவர் ரொம்ப உன்னிப்பாக செய்யணும்? சேமிப்பு. சேமிப்பை சரியாக செஞ்சாலே பாதி கிணறு தாண்டின மாதிரி. அப்போ மீதி கிணறு என்னன்னு கேட்குறீங்களா? மீதி கிணறு அந்த சேமித்த பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்வது. முதலீடு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முதலீடே இல்லை. உதாரணத்துக்கு வணிகம் முதலீட்டில் சேராது. ட்ரேடிங் பண்ணால் அது இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்றைக்கும் வராது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை, ஒரு வாழ்வியல் முறையை அவர் முதல்ல உருவாக்கணும்னு சொன்னேன். சரி, எவ்வளோ ரூபாயில் ஆரம்பித்து எப்படி படிப்படியாக இந்த 1 கோடி என்ற இலக்கை சேமிப்பு மூலமாகவே அடைவது அப்படின்ற கேள்விக்கு வருவோம். முதல்ல அவரால் மாதம் 10,000 ரூபாய் சேமிக்க முடியும். அவருடைய சம்பளம் 40,000 ரூபாய், 25% தாராளமாக அவரால் சேமிக்க முடியும். ஸோ 10,000 ரூபாயை முதல் வருஷத்தில் அவர் சேமிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ 12 மாதம் சேமித்து முடித்த பிறகு அவர் சேமித்த தொகை 1.2 lakhs. ஸோ இதான் ஃபஸ்ட் இயர்னுடைய சேமிப்பு. 2வது வருஷம் அவர் சம்பளம் உயரும். அந்த சம்பள உயர்வில் அவர் பெறக்கூடிய மொத்த பணத்தையும் அவர் சேமிப்பார். எவ்வளோ சேமிக்க போறார்? 2வது வருஷத்தில் அவர் தன்னுடைய சேமிப்பை 10,000 15,000 உயர்த்த போகிறார். ஸோ 2வது வருஷத்தில் அவர் சேமிக்கும் மொத்த தொகை 1.8 லட்சம் ரூபாய். 2 வருஷம் முடிஞ்ச உடனே நண்பர்கிட்ட 3 லட்சம் ரூபாய் சேமிப்பாகவே இருக்கும். ஆனால் சேமிப்பு என்பது சும்மா இருக்காது. அந்த சேமிப்பை நான் சொல்வது போல முதலீட்டில் சரியாக செலுத்தினால் அந்த முதலீடும் வளர துவங்கும். ஆனால் இன்னைக்கு இந்த பிளானில் நம்ம பேச போகிறது வெறும் சேமிப்பை பற்றி தான். முதலீட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா பயன்களும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. ஓகே, 3rd இயருக்கு வருவோம். 3rd இயரில் உங்களுடைய மாத சேமிப்பை 15,000 20,000 நீங்கள் உயர்த்த போகிறீங்க. அப்படி உயர்த்தும் போது உங்களால் அந்த ஆண்டில் 2.4 லட்சம் ரூபாயை சேமிக்க முடியுது. ஸோ இந்த 3 ஆண்டுகள்லேயே நீங்கள் 5 லட்சம்ன்ற இலக்கை தாண்டி 5.4 லட்சம் ரூபாயை சேமித்து முடிச்சிடுறீங்க. இப்போ 4th இயர் உங்களை எங்கே கொண்டு போக போகுது? 10 லட்சம் அப்படின்ற இலக்கை நோக்கி உங்களை அழைத்து செல்ல போகிறது. ஆனாலும் 4th இயர்லேயும் உங்களுடைய சேமிப்பு நிச்சயமாக அதிகரிக்க வேண்டும். ஸோ 20,000 உங்கள் சேமிப்பை நீங்கள் உயர்த்த போகிறீங்க. எவ்வளவுக்கு? இதுவரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் 5,000 ரூபாய் என்ற அளவுக்கு சேமிப்பை அதிகரிச்சிங்க. இந்த 4வது வருஷத்துலேயும் மறுபடியும் அதே தான் செய்ய போகிறீங்க. 20,000 25,000 உங்களுடைய சேமிப்பை நீங்கள் உயர்த்த போகிறீங்க. அப்படி உயர்த்தும் போது இந்த ஆண்டு நீங்கள் மொத்தம் சேமிக்கக்கூடிய பணம் 3 லட்சம் ரூபாய், மாதம் 25,000 என்ற அளவில். ஸோ இந்த சேமிப்பையும் நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க. முக்கியமாக 4 வருஷம் முடிச்சிட்டோம். இந்த 4 வருஷம் சேமித்த பணத்தை நீங்கள் தொடர்ந்து வளர விடணுங்கிறதான் இதில் முக்கியமான புள்ளி. எல்லாம் சரி, ஏன் வருஷம் என்னை இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற கேள்வி உங்கள் மைண்டில் வருது தானே? ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய வாழ்க்கையில், வேலையில் நீங்கள் வளர்கிறீர்கள். அந்த வளர்ச்சி உங்களுக்கு சேமிப்பிலையும் பிரதிபலிக்கணும். வாழ்க்கையில் வளரும்போது
அதை சேமிப்பில் நீங்கள் பிரதிபலிக்கலைன்னா நாளைக்கு உங்களுக்கு தேவையான நிதி ஆதாரம் கிடைக்காது, ஃபைனான்ஷியல் growth கிடைக்காது, நீங்கள் அடைய வேண்டிய இடத்த நீங்கள் அடைய முடியாது. ஸோ நீங்கள் அடைய வேண்டிய இடத்தை அடையணும்னா இந்த முதல் 4 ஆண்டுகளும் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் 5000 5000 5000ன்னு உங்களுடைய சேமிப்பை அதிகரிச்சுக்கிட்டே போகணும். உங்களுடைய ஆரம்ப நிலை 10,000 என்று இருந்தால் கூட 4 வருஷத்தில் நீங்கள் எங்கே வந்திருப்பீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ 5வது வருஷத்தில் நாம் என்ன பண்ண போகிறோம்? 5000 என்ற உயர்வை தாண்டி இப்போ 10,000 ரூபாய் இன்க்ரிமெண்டலாக ஒவ்வொரு வருஷமும் அதிகமாக சேமிக்க போகிறோம். ஸோ 25,000லிருந்து 5வது ஆண்டில் நம்ம 35,000ஆக நம்முடைய சேமிப்பை உயர்த்திக்கிறோம். இப்படி உயர்த்தும் போது 5வது ஆண்டில் மொத்த சேமிப்பு 4.2 லட்சம் ரூபாய். 5 ஆண்டுகள் தொடர்ந்து டிசிப்ளினோட ஒரு மாதம் விடாமல் உரிய அந்த தொகையை சேமித்து சரியாக முதலீடு செய்து நீங்கள் எவ்வளவு பணத்தை அடைந்திருப்பீர்கள் என்ற கேள்வி உங்களுக்கு வரும். ஆனால் நம்ம இப்போது கணக்கு போட போகிறது நீங்கள் சேமித்த தொகையை மட்டும்தான். நாம் எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கும், அதில் நீங்கள் எவ்வளோ ஆகிருப்பீங்க அப்படின்ற அந்த பேச்சுக்கே இந்த வீடியோவில் வரப்போகிறதே இல்லை. இப்போ நம்ம பேச போகிறது 5 ஆண்டுகளில் மொத்தம் எவ்வளோ சேமித்தோன்ற அந்த கணக்கை. இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் தொடர்ந்து ஆண்டுதோறும் 5000 ரூபாய் விகிதம் பணத்தை ஏற்றிக்கிட்டே வரீங்க 4 வருஷத்துக்கு. 5வது வருஷத்தில் நீங்கள் 10,000 ரூபாய் உயர்த்துறீங்க உங்கள் சேமிப்பை. அப்படி உயர்த்துவதன் மூலமாக நீங்கள் 5 ஆண்டுகளில் 10 லட்சம்ன்ற இலக்கை தாண்டி மொத்தமாக 12 லட்சம் ரூபாய் நீங்கள் சேமித்திருப்பீர்கள். 6வது வருஷத்தில் மொத்தமாக சேமித்த பணம் மாதம் 45,000 வீதம் 5.4 லட்சம் ரூபாய். ஸோ 35,000லேருந்து 45,000 ஜம்ப் ஆகும்போது நம்முடைய ரொக்க சேமிப்பு அதிகரிக்கிறது. இதே தான் திருப்பி 7வது வருஷத்தையும் நம்ம பண்ண போகிறோம். அந்த வருஷம் நம்ம 45,000லேருந்து 55,000 ரூபாயாக சேமிப்பை உயர்த்த போகிறோம். ஸோ அந்த வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 6.6 லட்சம் ரூபாய் சேமிக்க போகிறோம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னாக்கா 5வது ஆண்டிலிருந்து 7வது ஆண்டுக்குள்ள நம்முடைய மொத்த சேமிப்பு 12 லட்சத்திலிருந்து 24 லட்சமாக வளர்கிறது. ஸோ 7 இயர்ஸில் நம்ம சேமித்த பணம் டோட்டல் 24 லட்சம். இது பார்க்குறதுக்கு மலைப்பாக இருக்கா? 7 வருஷம் கழித்து ஒரு நம்பர் சொல்கிறாரு, இது சாத்தியமா? 7 வருஷம் கழித்து நம்ம இதை பண்ண முடியுமான்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். சேமிப்பு என்பது ஒரு ஹேபிட். அந்த ஹேபிட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஹேபிட்டை தொடர்ந்து கடைபிடித்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த பணத்தை சேமிச்சிடுவீங்க. அதை சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. சேமிக்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, டிஸ்டர்ப் பண்ணாமல் நீடிக்க செய்வது, இந்த 3 விஷயங்களும் உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸ். இந்த 3 நீங்கள் 7 வருஷத்துக்கு கடைபிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக 24 lakhs சேவ் பண்ணியிருக்க போகிறீங்க. இங்கிருந்து உங்களுடைய மொத்த சேமிப்பு எவ்வளோ வேகமாக வளரப்போகிறது அப்படிங்கிறதுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் உயர்த்தக்கூடிய அந்த சேமிப்பின் அளவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 8வது வருஷத்தில் நம்ம 15,000 ரூபாயாக நம்மளுடைய சேமிப்பை உயர்த்த போகிறோம். ஸோ 55,000லிருந்து 70,000ஆக உயர்த்தும் போது அந்த ஒரு வருஷத்திலேயே நம்ம 8.4 லட்சம் ரூபாய் சேமிப்போம். மறுபடியும் அதே அளவு 15,000 9வது வருஷத்தில் நம்ம உயர்த்தி சேமிக்கும் போது 85,000 ரூபாய் மாதம் சேமித்து அந்த ஆண்டிலேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓராண்டு சேமிப்பை 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே பண்ண போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சாதனை. ஏன்னா ஒரு வருஷத்துலேயே 10 லட்ச ரூபா சேமிக்கிறதுங்கிறது நமக்கு நடக்கும்போது நம்மளுடைய சேமிப்பின் வேகம் அதிகரிக்கிறது. அது முதலீடாக செயல்படும் போது அந்த முதலீட்டின் வளர்ச்சியும் வேகம் பிடிக்கிறது. நாம் இந்த பாயிண்டில் ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி இன்னும் வேகமாக பயணிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அடுத்த வருஷத்தை பற்றி பேசுவோம். 10வது வருஷம் 85,000லிருந்து 1 லட்சம் ரூபாயாக நம்மளுடைய சேமிப்பு உயர்கிறது. நிச்சயமாக இந்த 1 லட்சம் நம்ம சேமிக்கும் போது நம்முடைய வருமானம் குறைந்தபட்சம் 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். ஸோ 1.5 லட்சம் சம்பாதிக்கிறவன் டெஃபினட்டாக 1 lakh சேவ் பண்ண முடியும். 2 லட்சம் சம்பாதிக்கிறவன் உறுதியாக சேமிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி வரும்போது நாம் என்ன பண்ண போகிறோம்? 10வது வருஷத்தில் ஒரே வருஷத்தில் 12 லட்சம் ரூபாய் சேமிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 7 வருஷத்தில் நம்ம வந்த இடம் மொத்த சேமிப்பு 24 lakhs. அங்கிருந்து 10வது வருஷத்துக்கு வரும்போது நம்ம சேமித்த மொத்த பணம் 55 லட்சம். ஸோ 3 வருஷத்தில் நம்ம 31 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணிடும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்
நம்ம சேமிப்பு வளரும்போது நம்முடைய சேமிப்பின் வளர்ச்சி முதலீட்டு வளர்ச்சியாகவும் மாறும் என்பதை புரிந்து கொண்டவர்கள் இதை முழுதுமாக கடைபிடிப்பார்கள் அவங்க லைஃப்பில். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்கே வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா கூட இங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சேமிப்பு இதே போல ஆண்டுதோறும் உயர வேண்டும். அந்த வளர்ச்சி இருக்கு பாருங்க, சேமிப்பின் வளர்ச்சி, அதுதான் முதலீட்டு வளர்ச்சியை வேகப்படுத்தும். ஸோ 10 வருஷத்தில் நம்ம 55 லட்சத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு M2W எப்படி ஹெல்ப் பண்ணுது? ஃபஸ்ட்டு உங்களுடைய முதலீட்டு தேர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு முதலீட்டில் லாங் டேர்மாக எந்த சறுக்கலும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியதை ஒரு குறிக்கோளாக நம்ம வச்சுருக்கோம். ஒரு முடிவு எடுக்கும்போதே அந்த குறிக்கோள் நமக்கு தெளிவாக இருக்கும்போது அந்த முடிவு அந்த குறிக்கோள் சார்ந்து இருக்கும். அது எல்லா நேரத்திலையும் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முக்கியமான தேவை. அதை M2W நிறைவேற்றுகிறது. அடுத்தபடியாக மார்க்கெட் இறங்கும் போது ஒரு முதலீட்டாளருக்கு தேவை நீடிக்கும் நம்பிக்கை. அவங்களுடைய கன்விக்ஷன் குறையக்கூடாது. அந்த கன்விக்ஷன் குறையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கிய பணியை M2W செய்கிறது. வெறும் டிரான்சாக்ஷன் அப்படின்ற அளவில் எல்லாரும் போய்கிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் கன்விக்ஷன் அப்படிங்கிறதுடைய முக்கியத்துவத்தை தொடர்ந்து உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருப்போம். அதுதான் எங்களுடைய முக்கிய பணி. அந்த கன்விக்ஷனை சரியான நேரத்தில் உருவாக்கி சரியான இடத்துல உருவாக்கி சரியான விதமாக உங்களை தொடர்ந்து பயணிக்க செய்வோம். பாருங்க, 10 வருஷம் பயணிச்சாதான் 55 லட்ச ரூபா நம்ம சேமிச்சிருக்க போகிறோம். அதற்கு அடுத்த 3 வருஷத்தில் நம்ம பேலன்ஸ் 45 லேக்ஸை சேவ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது 13 ஆண்டு காலத்தில் நம்மக்கிட்ட 1 கோடி என்ற சேமிப்பு இலக்கு நிறைவேறி இருக்கும். நம்ம லைஃப்பில் அது ஒரு பாஸ்ட் சாப்டராக மாறி அடுத்த சாப்டரை நோக்கி நம்ம போய்கிட்டு இருப்போம். M2Wல நாங்கள் வெற்றி பெற்றது எதனால்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்க்கை நம்ம இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற விஷயங்களை அதோடு சேர்த்து பார்க்கும்போது உங்கள் மனதில் தெளிவு பிறக்கும். அந்த தெளிவு உங்களை இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு செல்லும். 11th இயரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டெப் அப் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் சேமிப்பில் நாம் காட்டும் உயர்வு, அதை நம்ம 1 லட்சத்துலேருந்து 1,25,000 அதிகரிக்க போகிறோம். அப்படி பண்ணும்போது அந்த ஆண்டே நம்மளுடைய மொத்த சேமிப்பு 15 லட்சம். இது 11th இயர். 12th இயரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மறுபடியும் அதே அளவு நம்மளுடைய சேமிப்பை உயர்த்தி 1.5 லட்சமாக அதை மாற்ற போகிறோம். அப்படி பண்ணும்போது நம்ம அந்த வருஷமும் 18 லட்ச ரூபா சேவ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம 88 லட்ச ரூபாய்ன்ற சேமிப்பு இலக்கை அடைந்து விட்டோம். அந்த பாயிண்ட்ல நம்ம 13வது ஆண்டுக்கான சேமிப்பு இலக்கை 1.5 லட்சத்திலிருந்து 1.25 லட்சமாக உயர்த்தும் போது 13வது ஆண்டில் நாம் 1 கோடி என்ற இலக்கை அடைந்து விடுவோம். அந்த ஆண்டு நிறைவேறுவதற்கு கூட நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஆண்டின் இடையிலேயே நாம் 1 crore கோலை ரீச் பண்ணிடுவோம். இப்போ இந்த 13 ஆண்டுகளும் உங்களோடு மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் தொடர்ந்து துணை நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு தேவை. ஸோ எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்து உங்கள் கன்விக்ஷனை சரியாக மேனேஜ் பண்ணி உங்கள் கன்விக்ஷன் உயர்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செஞ்சு உங்களுடைய ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணி அந்த ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால உங்களால் அதிகம் சேவ் பண்ண முடியுன்ற ஒரு தெளிவை உங்களுக்கு கொடுத்து அந்த சேவிங்ஸை சரியான இடத்துல தொடர்ந்து முதலீடு செய்ய வச்சு எந்த ஒரு தடையும் இடையூறும் இல்லாமல் அந்த முதலீடுகள் வளர்வதற்கான ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் கடைபிடிக்க செய்து அதில் நம்பிக்கையை உருவாக்கி தொடர்ந்து அன்இன்டரப்டட் காம்பவுண்டிங், அதாவது எந்த ஒரு தடையும் இல்லாத நிதி வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்தினுடைய பிரைமரி நோக்கம், முதன்மை நோக்கம். அது இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும்? ஸோ நம்முடைய 3 தேவைகள்: சேமிப்பு, அதில் தொடர்ந்து நாம் காட்டப்போகும் வளர்ச்சி, முதலீடு, அதிலும் நாம் காட்டப்போகும் வளர்ச்சி, அண்ட் நீடிக்கும் சக்தி, ஸ்டேயிங் பவர், அதில் நாம் காட்டக்கூடிய கன்சிஸ்டன்சி. இந்த 3ஐயும் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் உங்களுக்கு கொடுக்கும்போது இது சாத்தியமா இல்லையா என்ற கேள்விக்கான விடை
எளிதில் உங்களுக்கு கிடைத்துவிடும். அதுவும் சில ஆண்டுகள்லேயே உங்களுக்கு அது க்ளீனாக புரிஞ்சிடும். அது புரிஞ்ச பிறகு நிச்சயமாக நீங்களே சொல்லுவீங்க, இது நிச்சயமாக சாத்தியம், என்னால் இதை பண்ண முடியும், நான் இதை பண்ணி காட்டிட்டேன், அடுத்தது என்ன சொல்கிறீங்கன்னு எங்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணுவீங்க. அந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியை நீங்கள் அடைய போகின்ற ஒரு பாதைக்கான ஒரு ஆரம்ப கட்டம். அந்த கட்டத்தை நோக்கி தான் M2W இலக்கு 1 கோடி திட்டம் உங்களை கொண்டு செல்கிறது. சேமிப்பு சார்ந்த சிந்தனை, சேமிப்பு சார்ந்த வாழ்வியல், நீடிக்கும் முதலீடு சார்ந்த ஒரு சைக்காலஜி அண்ட் ஹேபிட் அண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டை வளர்த்து அதில் தொடர்ந்து நீடிக்க செய்யும் ஒரு மிக முக்கியமான ஒரு வேலையை நாம் எல்லாரும் சேர்ந்து செய்ய போகிறோம். வெற்றி நிச்சயம். நன்றி.